ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயத்தை நாம நல்லா புரிஞ்சுக்கணும். ஆட்சி அமைந்து இன்னொரு வாரம் கூட ஆகல. ஆனால் அதுக்குள்ளேயே முதலீடு, தொழில் வளர்ச்சி, வேலை வாய்ப்பு, தொழிற்சாலை விரிவாக்கம் மாதிரி விஷயங்களுக்கு அண்ணா தொடர்ந்து மீட்டிங் நடத்துறது சாதாரண விஷயம் இல்ல. நம்ம தலைமையிலான அரசு தொழில் நிறுவனங்களோட பேசுறது, புதிய முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர முயற்சி எடுக்கிறது, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கணும்னு கவனம் செலுத்துறது, இதெல்லாம் ஆரம்பத்திலேயே ஒரு ஆக்டிவான ஆட்சியின் அறிகுறி. இப்போ சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆட்சி கலையும்னு. ஆனா மக்கள் ஒரு விஷயத்தை கவனிச்சு பாருங்க. பதவியேற்ற 5 நாளில் இதற்கடர் வேகமாக செயல்பட ஒரு அரசு, மக்கள் பிரச்சனைகளை கேட்க ஆரம்பிச்சிருக்கும் ஒரு தலைவர், தொழில் வளர்ச்சிக்கும் வேலை வாய்ப்புக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு முதல்வர். இப்படிப்பட்ட ஆட்சி இவ்வளவு சீக்கிரம் கலையும்னு சொல்வது அரசியல் பேச்சாக இருக்கலாம். ஆனால் நிலவரம் வேற மாதிரி இருக்கு. ஒரே வாரத்திலேயே இவ்வளவு செயல் வேகம் காட்டுற அண்ணா முழு 5 ஆண்டுகள் கடத்தா தமிழ்நாட்டுக்காக இன்னும் எவ்வளவு பெரிய மாற்றங்களை கொண்டு வருவார் என்று மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால ஆட்சி கலையும்னு சொல்றவர்களை விட இந்த ஆட்சி இன்னும் வலுவாகும்னு நம்புற மக்கள் தான் இப்போ அதிகமா இருக்காங்க. இதுல முக்கியமானது என்னன்னா, மக்கள் மனசுல மாற்றம் ஆரம்பிச்சிருக்கு. அதுதான் சில கட்சிகளுக்கு பயத்தை உருவாக்குது. தமிழக அரசியல்ல ஒரு புதிய காலம் தொடங்கி இருக்கு. அதை மக்கள் அமைதியா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, இன்று நீட்டுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம் என்று டிஎம்கே பேசுறாங்க. ஆனால் 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தபோது நீட்டை ஒழிக்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு மக்கள் கேட்கிறாங்க. 2021 தேர்தலில் நீட்டிட்டை ஒழிக்க தனி திட்டம் இருக்குன்னு சொல்லி வாக்கு கேட்டவர்கள் அந்த திட்டத்தை ஏன் செயல்படுத்தல? இப்போ புதிய ஆட்சி வந்ததும் மீண்டும் அதே விஷயத்துக்காக போராட்டம் நடத்துறது மக்கள் கண்களில் அரசியல் நாடகமா தான் தெரிகிறது. கபட நாடகம் போடுற திமுகவை மக்கள் நல்லவை புரிந்து கொண்டார்கள். இனி கபட நாடக திமுகவை தமிழக மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அவுட் பண்ணி நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தளபதி தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.